காலை பொழுதிலே இந்த மண்ணிலே தமிழ் பாடசாலையை நடாத்துகின்ற நிர்வாகிகளே, பெற்றோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். 12வது தடவையாக லண்டன் மாணவர்களுக்கு வெளியே வந்திருக்கிறேன். இந்த வாரம் அடுத்த வாரம் நடைபெறுகின்ற கம்பர் விழாவிலே சிறப்புரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டார். தமிழை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று இந்த தமிழ் பாடசாலை ஆரம்பித்தவர்களுக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன். தாய்மொழியை நாம் மறந்துவிட முடியாது. அதுவும் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மிக பழமை வாய்ந்த மொழி. உலகத்திலே இன்றைக்கு செம்மொழிகளிலே ஒன்றாக பிரகடனப்படுத்தப்பட்ட மொழி. ஒரு காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி என்று சொன்னார்கள். சமீபத்திலே மதுரையிலே கண்டெடுக்கப்பட்ட கீழடி தொல்லியல் ஆராய்ச்சியிலே 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி, இல்லை 10,000 ஆண்டு கூட இருக்கலாம் என்று இன்றும் பெருமையோடு பேசப்படுகின்ற மொழி. இந்த மொழி அழியாமல் எத்தனை தலைமுறை காப்பாற்றிய இந்த மொழியை நாங்களும் அடுத்த தலைமுறையிடம் மிக பக்குவமாக கொடுக்க வேண்டிய கடப்பாடு. ஒரு தாயை எப்படி மறக்க முடியாதோ அதே போல தாய் மொழியையும் அந்த மொழி சார்ந்தவர்கள் மறக்கக்கூடாது. எங்களுக்கு தமிழ் வராது என்று சொல்லுவது சிறப்பல்ல, அது எங்களிடம் இருக்கின்ற ஒரு விலையினமாக போய்விடும். சொந்த மொழி இன்றைக்கும் நாம் அறிந்தது போல எங்களுடைய பிள்ளைகளும் சொந்த மொழியிலே அவர்கள் இந்த நாட்டிலே கொஞ்சமாவது பேசக்கூடியதாக, தமிழ் பிள்ளைகளிடத்திலே ஒரு நட்பை உண்டாக்கக்கூடியதாக, தமிழ் கலாச்சார அடையாளங்களை தொலைக்காமல் இருப்பதற்கு இந்த தமிழ் பாடசாலைக்கு கட்டாயம் நீங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் உச்சம் பெற்ற நாடுகள். அங்கேயும் புலம்பெயர்ந்துதான் தமிழர்கள் ஒரு காலத்திலே வேலை வாய்ப்புக்காக சென்றார்கள். அவர்கள் சிங்கப்பூர் பிரித்தானியாவுடைய ஒரு காலனித்துவ நாடாக இருந்தாலும் சிங்கப்பூருக்கு போனவர்கள், மலேசியாவுக்கு போன தமிழர்கள், குறிப்பாக இலங்கையிலிருந்து போனவர்கள் கோயில் கட்டி கும்பிட்டார்கள். இந்தியாவிலிருந்து போனவர்கள் கோயில் கட்டி கும்பிட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் மலேசியாவிலே 10K முருகன் கோயில் என்று இருக்கிறது. அந்த முருகன் கோயிலுக்கு தமிழர்கள் மட்டுமல்ல, சீனர்கள் அதிகம் காவடி எடுக்கிறார்கள். 10K முருகன் கோயிலே தைப்பூசத்துக்கு முதல் நாடு மலேசியாவிலே வீதி எல்லாம் அடைக்கப்பட்டுவிடும், மக்கள் நடந்து போவதற்கு திறந்திருப்பார்கள். அந்த 10K முருகன் கோயிலுக்கு போய் நேர்த்தியை நிறைவேற்றுகின்றவர்கள் இப்பொழுது தமிழர்கள் மட்டுமல்ல, அதிகம் சீனர்கள் போகிறார்கள். நீங்கள் பார்த்தால் தெரியும், மலேசியாவிலே தைப்பூசத்துக்கு தேசிய விடுதலை நாளாக பிரகடனம் செய்திருக்கிறார். இப்பொழுது சிங்கப்பூரிலும் தைப்பூசம் என்றால் தேசிய விடுதலை நாளாக பிரகடனம் செய்தால் தைப்பூச நாளில் சிங்கப்பூரில் எல்லாரும் லீவ் எடுத்துருவார்கள் மலேசியாவுக்கு போவதற்கு. 2 நாளும் பிரகடனம் செய்திருக்கிறார்கள் தைப்பூசத்துக்கு தேசிய விடுதலை நாள். சிங்கப்பூர், மலேசியாவிலே பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டவர் நான். அங்கே இப்பொழுது ஒரு கவலை ஒன்று இருக்கிறது. அடுத்த தலைமுறை தமிழ் பேசவில்லை. அவர்கள் இப்பொழுது சிங்கப்பூர், மலேசியாவிலே தமிழ் பாடசாலைகள் நிறைய உருவாக்கியது மட்டுமல்ல, சிங்கப்பூர் அரசாங்கம்
மலேசிய அரசாங்கம் இப்பொழுது பிரகடனம் செய்திருக்கிறது, எந்த இனத்தை சார்ந்தவர்களோ அந்த மொழியை பாடசாலையில் ஒரு பாடமாக கட்டாயம் படிக்கிறார். கட்டாயம் தமிழ் ஒரு பாடமாக படிக்கிறது. அது சிங்கப்பூர் அரசாங்கம், மலேசிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காரு. அதனால இப்ப சிங்கப்பூர், மலேசியாவிலே தமிழ் பிள்ளைகள் கட்டாயம் தமிழ் படிக்கிறார். ஆஸ்திரேலியாவில் ஓஎல் பரீட்சைக்கு, அங்கே இருக்கிற பரீட்சைக்கு தமிழே ஒரு பாடமாக எடுக்கிறார். அந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறார். நான் ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழ் பாடசாலைகள் நிறைய பேர் படிக்கிறார்கள், பரீட்சை எடுக்கிறார்கள், சித்தி வருகிறார்கள். அந்த மார்க்ஸும் அவைக்கு மேற்படிப்புக்கு உதவுன்னு சொல்றாங்க. இதுவே இந்த லண்டன்ல இன்றைக்கு இவ்வளவோ தமிழர்கள் வந்து குடியேறியிருக்கிற காரணம் தான் கட்டாயம் தமிழ் படிக்கிறது. உங்களுக்கு தெரியும், லண்டன்ல இருக்கிற மியூசியத்தில் 1800 பின்பு இலங்கையில வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகம் எல்லாம் 3 புத்தகம் இருக்கு. யாழ்ப்பாணத்தில் இல்லாத புத்தகம் இங்கே இருக்கு. இப்ப நானே 2 புத்தகம், என்னுடைய பேரனுடைய புத்தகம் யுத்தத்தில் வீட்டில் இருக்கையில் 2 புத்தகத்தையும் பிரிட்டிஷில் இருக்கிற மியூசியம் லைப்ரரியில் 20 பவுன் கொடுத்து போட்டு ஸ்டெண்ட் எடுத்து இப்போ நாங்கள் திருப்பி ரீப்ரிண்டிங் செய்கிறோம். இப்போ இந்த நாடு எங்களோட நாட்டை பிடிச்சு வச்சிருந்தாலும் எங்களோட நாட்டிலேருந்து வெளியிட்ட நூல்களில் 3 பிரதியை இங்கே கொண்டு வந்து காப்பாற்ற கவனமாக வச்சிருக்காரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் லைப்ரரியில் நிறைய தமிழ் புத்தகம் இருக்குது, கேம்பிரிட்ஜில் இருக்குது. ஹிஸ்டோரியல் யூனிவர்சிட்டியில் இந்த தமிழ் புத்தகங்களை பாதுகாக்கிறார்கள். இதோட ஆதி மொழி, இது மிக பழமை வாய்ந்த மொழி. நான் அமெரிக்காவிலே ஒரு தமிழ் மகாநாட்டுக்கு போனேன். அங்கே பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறை லிங்குஸ்டிக் டிபார்ட்மெண்ட்ல தமிழை படிப்பிக்கிறார். நிறைய ஆங்கிலேயர்கள், அந்த அமெரிக்க நாட்டு பேர்கள், அதில் ஒரு மொழியியல் துறையில் படித்தவர்கள் வந்து எங்களுக்கு ஒயிட் போர்டில் தமிழில் எழுதி படிப்பிக்கிற மாதிரி படிப்பிச்சு காட்டினார். அவர்கள் சில முறைகளை கையாளுகிறார்கள். என்னென்றால், தங்களுக்கு எப்படி தமிழை அந்த சுலபமாக கற்றுன்னு சொன்னால், இந்த உயிரெழுத்து எழுதி போட்டு அதை போர்டில் கொழுவி போட்டு ஆனாவெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, இந்த மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்வதுன்னா போட்டி வைக்கிறார்கள். யார் ஆனா வந்தாலும் ஒழுங்குபடுத்தி அடிக்கிறது. அப்போ அடிக்கடி அந்த போட்டி நடந்ததால அவைக்கு அந்த ஒழுங்குகள் டக்குன்னு கையில் பிடிச்சிட்டு, நாங்கள் திருப்பி கையை பிடிச்சு ஆனா அவன்னாங்கிறத அவர்கள் என்ன செய்தார்கள்னா, இந்த முறையில் விளையாட்டு முறையில் ஆனா அவன்னாடுகிறது. அப்போ அவர்கள் பெரிய ஆட்கள் இல்லை, ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சாங்க. ஆனால் அந்த ஆதாரனால வேகமாக கற்றுட்டாரு. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்துன்னா அவர் நல்ல சிம்பிளாக படிக்கிறார்கள். என்னென்னா, நவீன முறையில் ஜப்பானில் சில மொழிகளை படிப்பிக்கிற இடம் இருக்கு. அவங்க புது முறையில் கையாடுறாங்க. டோக்கியோவில் LIT என்ற ஒரு நிறுவனம் இருக்குது, லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டோக்கியோ. அது உலகத்து மொழிகள் இல்லாத ஜப்பானியர் படிக்கணும்னு சொல்லி எல்லா நாடுகளில் இருந்து ஆக்களை கூப்பிட்டு தமிழையும் ஒரு பாடமாக படிப்பிச்சார். யாழ்ப்பாணத்திலேருந்து பேராசிரியர் சண்முகாசனுடைய 15 வருஷம் டோக்கியோவில் இந்த LIT படிப்பிச்சார். ஏன் படிக்கிறீர்கள் என்னன்னு கேட்டால், ஜப்பான் சொல்லுது கேட்டால், நாங்கள் அரபை எங்களோட ஆக்களுக்கு படிப்பிச்சு போட்டு அரபு நாட்டுக்கு அனுப்புகிற மணிக்கூட்டில் சண்டே மண்டேக்கு பதிலாக அரபில் நாடுகள் எழுதி அனுப்பினா, அப்போ அரபு நாட்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. தங்களோட மணிக்கூட்டை எல்லாரும் வாங்கினாங்க. உங்களுக்கு எல்லா எம்பசிக்கு போகிறவனுக்கும் அந்த நாட்டு மொழி தெரியணும்னு சொல்லி ஜப்பான் எங்கெங்க தூதுவர் வேலை செய்கிறதுக்கு ஆக்களை நம்பினியோ
அந்த நாட்டில் எத்தனை மொழி இருக்கோ அந்த மொழி தெரிஞ்சவர்களை அனுப்புகிறார். ஏன்னா அந்த நாட்டு விஷயங்களை கற்றுப்பட்டோம். ஆங்கிலம் பொது மொழியாக இருந்தாலும் தன் தாய்மொழியை வளர்ப்பதற்கு இந்த ஜப்பான் என்ற நாடு உலகத்தில் இன்றைக்கு பெரிய கைத்தொழில் புரட்சியெல்லாம் செய்து இன்றைக்கு குண்டூசியை பாட வைப்பேன்னு சொல்லி முயற்சி செய்த ஜப்பான் உலக யுத்தத்திலே அழிஞ்சு சாம்பல் வீடாக இருந்த ஜப்பான் இன்றைக்கு பாருங்க ஒரு தேசம் பற்றி மொழி பெற்றது. ஹோண்டா, ஜமஹா, மிட்சுபிஷி இதெல்லாம் மனிதந்த பெயர்கள். ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஒரு வாணிபந்த பெயர்கள். அந்த பேர் உலகம் உங்களுக்கு தெரியும், ஹோண்டா, ஜமஹா, மிட்சுபிஷி. ஆனால் ஆங்கில நாட்டுக்கு போகணும்னு பேர் மாற்றல. அங்கே ஜப்பான் பேர்லாம் வச்சுருக்காங்க. நாங்களா எங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் பேரை மாற்றுறோம். என்னென்னா பிள்ளைகளுக்கு உச்சரிக்கிறதுக்கு சுகமாக இருக்கும். இந்தியா படிக்கிற பிள்ளை, கனடாவில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் கிஸ்புஸ் எல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு மிக்சர் ஆகிறோம். ஆனால் ஜப்பான் இன்னைக்கு உலகத்தில் ஒரு வல்லம் இருந்திருக்க ஜப்பான் தன்னுடைய மொழியில கவனமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் புற மொழியை படிக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். எல்லா மொழியையும் படிக்கிறோம். இப்போ எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய ஒரு தாய்மொழியை நாங்கள் பாதுகாப்பதற்கு இத்தகைய தமிழ் பாடசாலையில் பிள்ளைகளை விருப்பத்தோடு கற்க அனுப்பி அந்த பிள்ளைகளுடைய கலாச்சாரம், பண்பாடு, உடுப்பு இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் பெற செய்யணும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய கலாச்சாரம். இந்தியா ஒரு பெரிய தேசம். இந்த இந்தியாவில் அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் தங்களோட கலாச்சாரத்தை கைவிட மாட்டார். அது கன்னடக்காரர்களெல்லாம், சீக்கியர்களெல்லாம் தங்களோட கலாச்சாரத்தை கைவிட மாட்டார். அவர்கள் எந்த நாட்டில் போனாலும் அந்த உரிமையை கூறுறார்கள். எங்களோட கலாச்சாரத்துக்கான உரிமையை தான் அந்த உரிமையை கோரி செய்கிறார்கள். அதில் பெரிய வெற்றி அடைகிறார்கள். இப்போ எனவே இன்றைக்கு பிரித்தானியாவில் ஈழத்தமிழர்களோ இந்திய தமிழர்களோ அதிகம் வந்து இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் இந்த நாட்டுக்கே நாங்கள் மாறினோம் இல்லாமல் இப்போ உலகத்தில் ஒரு உலக சுதந்திரம் ஒன்று இருக்கு. உலகத்தில் மனிதநேயம், உலக சுதந்திரம், அவரவர் தன்னை மொழியை, தன்னை கலாச்சாரத்தை பேணுறது உரிமை. யாரும் ஏன் வேண்டி எழுதியிருந்தான்னு கேட்க மாட்டேன், ஏன் சீலை விட்டுருந்தான்னு கேட்க மாட்டேன், ஏன் நீ தமிழ் கலாய்க்கிறான்னு கோவிக்க மாட்டேன். நாங்கள் அதுங்களோட மொழியை வளர்க்கணும். ஆங்கிலம் படிக்கத்தான் வேணும். இந்த நாடு ஆங்கில நாடு, ஆங்கிலம் படிக்கத்தான் வேணும். உத்தியோக மொழியாக அது இருக்கத்தான் வேணும். உபயோக மொழியாக இருக்க வேணும். ஆனால் வீட்டினுடைய உபயோக மொழியாக எங்கள் தாய்மொழி இருக்க வேணும். பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கள் தமிழில் காய்ச்சா பிள்ளைகள் தமிழில் காதை பிள்ளைகிட்ட தன்னுடைய சொந்த மொழியில் ஒரு நேரம் கவலைப்படுவார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எல்லா இடத்து சரித்திரத்தை படிச்சு பாருங்க. கலாயோகி ஆனந்த குமார சுவாமி, அவர் இந்த பிரித்தானியாவில் பிறந்தவர். அவர் மானிப்பாயை சேர்ந்த அவருடைய தகவல் சேர் குமார சுவாமி மானிப்பாயை சேர்ந்தவர். சேர்மன் ராமநாதனுக்கு நெருங்கிய உறவினர் சேர் குமார சுவாமி. பிரித்தானிய ஆட்சி காலத்தில் அவருடைய படிப்பு, அவருடைய திறமைக்காண்டி அவர் இந்த நாட்டுக்கு வந்து பணி செய்தார். அப்போ இந்த நாட்டிலே ஒரு ஆங்கில பெண்மணியை திருமணம் செய்தார். அவர் நல்ல கருப்பு. ஆங்கில பெண்மணிக்கு பிறந்த பிள்ளைக்கு அவர் என்ன செய்தார், ஆனந்த குமாரசாமி என்று பெயர் வைத்தார். அப்போ அந்த தாய் வந்து ஆனந்த் என்று கூப்பிட்டார். இப்போ இங்கே ஒரு ராயல் ஸ்கூலில் ஒன்றே சேர்த்துருக்கேன். அவர் நல்ல போஸ்டில் இருக்கிறார். அந்த ராயல் ஸ்கூலில் என்ன செய்தார்கள், முதல் நாளே கொஞ்சம் இந்த ஆனந்த குமாரசாமியை தங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டாம்னு சொல்லி ஆனந்த குமாரசாமி ஏன் மண்ணுக்கு போனோடனே அவருடைய மனக்கவலை. நான் கருப்பு, அப்பா கருப்பு, அம்மா வீட்டை போய்
நடுவே தாப்பட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னேன், நாங்கள் சிலோன் ஜப்னா தான் எங்களோட சொந்த இடம், நாங்கள் தமிழர். அப்போ அவர் கேட்டால் ஒரு தமிழ் பாடசாலையில் கொண்டு செய்யணும் ஏன் இங்கே பதிச்சுறாரு. அப்போ தாக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா நாங்கள் சிலோனுக்கு தான் போகணும். இங்கே தமிழ் பாடசாலையில் அம்மா இங்கே பிறந்தது, அப்பாவுக்கு இங்கே தானே வீடு. இப்போ இவர் கடைசி வரிசையில் இருக்கிறார் ஆனந்தகுமார் சார். ஆனால் தகப்பன வீட்டில் மேற்செல்லாம் படிப்பிச்சா இவர் அங்கே ஏதாவது கொடுத்தா உடனே செய்திருக்கார். இப்போ டீச்சர்ஸ் ஆனந்த் சரியாக கட்டிக்காரன்ட்டு நீர் முன்னுக்கு வந்திருக்கணும்னு சேச மாற்றி முன்னுக்கு இருக்கு. ரேங்கில் முதலாவதாக வந்துட்டார். வெள்ளக்கார பிள்ளைகளுக்கு சரியான போட்டி இருந்தது. முதலாக பார்த்துட்டு தங்களும் தெரியாத ஆனந்தத்தை கேட்டு ஆனந்த் அதுக்கு ஹெல்ப் பண்ண இப்போ ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு. ஆனாலும் இந்த ஆனந்தகுமார சுவாமிக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்றால் இந்த முதலாம் வகுப்பில் வந்த தாக்கம் உள்ளத்தில் இருந்தோட்டு இருக்கும். இப்போ அவர் என்ன செய்தாருன்னா படித்து அவர் மேலே யூனிவர்சிட்டிக்கு போகிறார். தகப்பட்ட சொல்கிறார், அவர் படித்த ஒரு விஞ்ஞானத்துறை. தகப்பட்ட சொல்கிறார், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்ன, நீங்கள் வீட்டில் சிவபெருமானை வச்சு கும்பிடுறீங்க, நடேசனை வச்சு கும்பிடுறீங்க. நாங்களும் ஒரு நாள் வீட்டில் திருநூறு சொல்கிறோம். நான் ஸ்கூலுக்கு போய் அழிச்சு கொடுக்குறோம். எனக்கு ஏன் நாங்கள் அழிப்போம், நாங்கள் ஏன் எங்களை சுவாமியை கும்பிடாமல் விடுவோம். அப்போ லண்டனில் ஒரு சைவ கோயில் கிடையாது. இவருக்கு பிரச்சனை என்னென்றால் இந்த நிறம் இந்த மொழி என்னென்னு பார்க்கணும்னு தகப்பட்ட தமிழ் சொல்லித்தான். தகப்பன் இங்கிலீஷில் தமிழ் சில விஷயங்களை சொல்லி கொடுத்தார். அப்போ இந்த திராவிட கல்ச்சரில் அவருக்கு ஒரு விருப்பம் வந்தது. சிவபெருமானை பற்றி அறியணுன்ற ஆர்வம் வந்தது. எல்லாம் தகப்பன் சொல்லி கொடுத்தேன். ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்ய சொல்லுங்க. இந்தியாவுக்கு போய் பெரிய உங்களுக்கு தெரியும், அவர் அமெரிக்காவில் போய் சவுத் ஏஷிய கல்ச்சரை பற்றி அவர் ஆற்றின உரை. அமெரிக்காவில் இருக்கிற சுவாமி விவேகானந்தருக்கு முதல் யாழ்ப்பாணத்து பூர்வீகம் கொண்ட ஆனந்தகுமார சார் தான் அமெரிக்காவில் ஒரு உன்னதமான உரையாற்றி அவர்களை திருக்கிற வைத்தார். அதுக்கப்புறம் அவர் டான்ஸ் ஆஃப் சிவான்னு அவங்களுக்கு தெரியும். இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி செய்தது. 16 புத்தகம் கலாயோகி ஆனந்தகுமார சாமி ஆங்கிலத்தில் எங்களோட சமயத்தை பற்றி எங்களுடைய மொழியை பற்றி இதில் பற்றி தான் புத்தகம். இப்போ கலாயோகி ஆனந்தகுமார சாமி திருப்பி அமெரிக்காவுக்கு பெரிய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு அவர் கொழும்புல வந்து நிற்கிறார். இப்போ கொழும்புல வந்து நிற்க ராமநாத பேசன்ஸ் இருக்கிறார். நான் யாழ்ப்பாணம் போவோம், மாரிப்பயனும் போவோம். எங்களோட ஃபாதர் நாட்டில் இந்த கிராண்ட் ஃபாதர் வாழ்ந்த வீடுகளுக்கு போகணும். இப்போ அந்த விருப்பத்தை அந்த காலத்து பேப்பரில் இங்கிலீஷ் பேப்பரில் வந்துட்டு ஆனந்தகுமார சுவாமி பிடிக்கும். அப்போ ஜப்னைக்கு பிரின்சிபலாக இருந்தது நிவின் செல்லத்தில். அவர் இந்த ஆங்கில பேப்பர் எடுக்கிறார். ஒரு வேலை செய்து யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கிறது அந்த பேப்பர். அவர் அந்த பேப்பரை படிச்சுட்டு இவர் எப்படி ஜப்னைக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசப்படணும்னு ஆசை. அப்போ ஜப்னை 1890ஆம் ஆண்டு கட்டினது. கலாயோகி ஆனந்தகுமார சுவாமி 6 வருஷத்துல யாழ்ப்பாணத்துக்கு வர நெவின் செல்லத்தில் ஜப்னை இந்துக்கு அவரை கூப்பிடுறாரு. நிறைய ஜனம் வந்திருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறேன். நெவின் செல்லத்தில் ஒரு பையனுக்கு ஆங்கிலத்தில் வரவேற்புரை எழுதி கொடுத்தாரு. ஜப்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் துவங்கிட்டு தான், ஆனால் படியங்களால் அவ்வளோ சரியாக பிக்கப் பண்ண முடியல. அப்போ ஆரம்பத்தில் தமிழ் தான் கூட படிப்பிச்சு இங்கிலீஷை சோதனைக்கு படிப்பிக்கிறது. கஷ்டப்பட்ட ஒரு பையனுக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்துருக்குறாரு. இப்போ பேச்சு அந்த வரவேற்புறப்படிய பேசினப்படிய பையன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசிட்டார். இப்போ நெவின் செல்லத்தில் என்ன செய்ய, அவன் பேசி முடிய அவன் கலாயோகி ஆனந்தகுமார சாமியை பார்த்து மேடையில் சொன்னார், இப்போ தான் நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் துவங்கி இருக்கிறோம்,
எங்களை வரவேற்பில் பேசின பையன் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறேன், நீங்கள் மன்னிக்க வரும். நீங்கள் அடுத்த விசிட் ஜெஃப்னாக்கு வருகிற போது எங்களை பிள்ளைகள் நல்லா அவங்களோட இங்கிலீஷ் கேட்குறேன். கலாயோகி ஆனந்த குருவாசாமி பேச துவங்கி சென்றேன். எனக்கு தமிழில் வரவேற்பதை செய்யணும். இந்த தாய்மொழியை நான் தேடி வந்திருக்கிறேன். நீங்களே இங்கிலீஷில் பேசணும்னு எதிர்பார்க்கிறீங்க. அறிவுக்கு ஆங்கிலத்தை தொழிலுக்கு படியும் தாய்மொழியை கைவிட்டடாய். கலாயோகி ஆனந்த குமார சுவாமி ஸ்பிரிச்சுவல் லெக்சர்ஸ் ஃப்ரம் ஜெஃப்னா இன்டர்வல் என்று சொல்லி ஒரு புத்தகமே இதுக்கு படிச்சுருக்காங்க. அவருடைய பேச்சு தொடக்கத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, தாய்மொழியை கைவிட்டடாதீர்கள். உலகமே மதிச்சு ஒரு பெரிய அறிஞர் கலாயோகி. அவர் அந்த சின்ன பகுதியில் பேசினது, ஐயோ பிள்ளைகளுக்கு தமிழை கையாண்டோ நான் அந்தரப்படுறேன் என் தாய்மொழியை தேடி. அப்போ அவர் அதுக்கு பிறகு செய்த கடும் முயற்சிகள் உலக இடங்களில் எங்களோட வழிபாடு, எங்களுடைய பாரம்பரியம், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருந்த ஒரு உயர்ந்த தர்மங்கள் என்னென்ன அவர் ஆராய்ச்சி செய்தார். இப்போ நாங்கள் எங்களோட மொழி, எங்களோட சமயம், எங்களோட சமூகத்தை நாங்களே தாழ்ந்து போனதுன்னு நினைச்சிடாரு. ஒரு காலம் நினைச்சிடாரு. இன்னொன்று ஒரு உயர்ந்ததான் நாங்கள் நம்பினால்தான் அந்த உயர்வு மேலே கொண்டு போக முடியும். இன்றைக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு கொஞ்சம் காலம் போகும். இங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளை அவங்க ஒரு விருப்பம் பேர் தன்னுடைய தாய் பிறந்த நாடு, தந்தை பிறந்த நாடு, அது இப்போ வரைக்கும் வெறுப்பாக இருக்கு. வந்து வந்தோடனே உடம்பு அடிக்குது, வெயிலாக இருக்குது என்று வெறுப்பாக இருக்கு. ஆனால் ஒரு காலம் இன்றைக்கு புத்து தெரிகிற காலத்தில் இங்கே அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுற போது கவலைப்படுகிற நம்ம மொழி நம்மளுக்கு தெரியாது. உலகத்தில் மொழி தெரிகிறது ஒரு நல்ல விஷயம். அது தாய்மொழி தெரிகிறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு நவீன எலக்ட்ரானிய கருவிகள் எல்லாம் இவ்வளோ புது விஷயங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய நான் இங்கிலாந்துக்கு 1999ஆம் ஆண்டு பேச்சுக்கு வரேன். பேக்கில் 15 புத்தகம் வந்தேன். ஒரு மாதம் நிற்க போகிறோம். கேன் பேச்சு நிகழ்ச்சி விழா புத்தகம் ஆயத்தப்படுறோம். இப்போ நான் கேன்போனோட மட்டும் மாற்றேன். ஒரு புத்தகம் காலத்தில் ஏனென்றால் இந்த கேன்போன்லேயே சங்க இலக்கியம் படிக்கணுமா, அவரை பற்றி அறியணுமா, இவரை பற்றி அறியணுமாட்டா அப்போ அடித்தேன். என்ன பற்றி அறியணும்ட்டாலும் அது கேன்போன்லேயே இருக்கு. அப்போ என்ன எங்கேயோ போயிட்டு இல்லை. அப்போ நாங்கள் இப்போ பிள்ளைகளுக்கு சுலபமாக அப்படி இந்த மொழியை கற்றுக் கொடுக்குறதுக்கு நவீன முறையில் கையாளணும். நவீன முறையில் கையாள ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு போனேன். அவங்க சிலபஸ் என்னன்னு பார்ப்போம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இன்னும் இங்கிலீஷ் படிக்கிறார்கள். A4 ஆப்பிள் என்று படிப்போம். ஆனால் அங்கே ஆப்பிள் இல்லை. ஆப்பிள் இல்லை. இப்போ தான் இந்த சண்டையை போகிறது. இந்த வெளிநாடுகள்லேருந்து ஆப்பிள் வருது. அங்கே ஒரு வீட்டில் மரத்தில் ஆப்பிள் இல்லை. நாங்கள் இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷை வச்சு அங்கே A4 ஆப்பிள், B4 பஸ் என்று படிச்சுட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியாவில் A4 ஆம்புலன்ஸ் தான் இப்போ படிப்பிக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு முதலாம் வகுப்புல எப்படி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். வீட்டில் தாத்தாவும் பிள்ளையை பட்டுட்டு அம்மா அப்பா போடுவேன். தாத்தாவுக்கு எது செய்தா அந்த பிள்ளை உடனே ஆம்புலன்ஸு காட்டிட்டு. அப்போ இந்த நவ யுகம் அப்பா மொழி எப்படி பயன்படுத்த வேண்டும், பிள்ளை எப்படி இந்த காரியம். இப்போ நாங்கள் இந்த பழைய முறையில் தான் படிப்பிக்க வேணும்னு இருக்கக்கூடாது. நான் ஒரு நீண்ட காலம் ஆசிரியராக கல்லூரி அதிபராக, கல்லூரியா கல்லூரியில் அதிபராக. இப்போ எல்லாம் புது முறைகள். இப்போ என்ன நாங்கள் நானே வந்து அப்படி தான் படிப்பிக்கணும். ஈனாண்டா இதான் எழுத வேணும்னு இல்லை. ஈனாண்டா இடியப்பமும் எழுதலாம். பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறதுங்களா. அப்போ அவங்க இடியப்பம் ஈனான்னு கண்டுபிடிக்கும். நாங்கள் முந்தி என்ன செய்யறது, ஈனாண்டா இல்லை ஆனாண்டா. உப்பால் ஒரு நாளை சுடு ஒரு அப்பத்தை தான் பிள்ளைக்கு ஆனாண்டா அப்பம் கொடுக்கும். ஆனால் அம்மா அப்போது ஒரு நாளை தான் அப்பம் செய்வாங்க.
இல்லாடாம அப்பம் இருக்கு. ஆனா அந்த எழுத்து ஒரு உளவியல் தந்திரம் தான், ஒரு சைக்காலஜி தான். பிள்ளை விரும்புகிற சொற்களை, பிள்ளைங்க மனதில் நிற்கக்கூடிய சொற்களை இந்த எழுத்து வடிவத்துக்கு கொடுக்குறாரு ஒரு வாய்ப்பு. இதை கையாளும். நான் ஆஸ்திரேலியாவில் இந்த பிரைமரி ஸ்கூல்ல ஒரு 5 நாள் தொடர்ந்து போகிறேன். ஏன்னா நான் ஒரு 3 ஸ்பெஷல் நீட் ஸ்கூல் சொந்தமாக வச்சிருக்கிறபடியா இதை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். நார்மல் ஸ்கூலுக்கு போனால், ஸ்பெஷல் நீட்ஸ் இந்த ஸ்கூலுக்கு போனால் எல்லாத்தையும் பார்க்கணும். பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு பார்த்தா எழுத்து படிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக போயிடுது. முந்தையவங்களுக்கு கையில் அடி விழுப்புட்டுள்ளாங்க. சரித்திரம் எழுத, நிறுத்தி எழுது, அப்படி எழுது, விடக்கையாரி எழுதுற, விளக்கையாரி எழுது. இப்போ அப்படி டக்குன்னு படிக்கிறாங்க. உங்களை விட நல்ல மூலசாலியாக இப்போ எங்களோட பிள்ளைகள் இருக்கு. நாங்கள் வேறு விதமாக வாய் பாடமாக்கிறோம், அது பாடம் எல்லாம் சரியான நுட்பமாக பாடமாக்குற முறைகள் எல்லாம் வந்துடுது. அதை கையாளும். அப்போ இங்கேயும் தமிழ் பாடசாலை மட்டுமில்லை, வீட்டிலேயும் நீங்கள் இணையதளத்தில் போய் எப்படி நவீன முறையில் இந்த எழுத்தை படிப்பிக்கலாம், நவீன முறையில் சொல் படிப்பிக்கலாம், நவீன முறையில் எப்படி வாக்கியம் படிப்பிக்கலாம், நவீன முறையில் எப்படி பேச்சு தமிழ் படிப்பிக்கலாம் இதெல்லாம் ஊறிப்பட்ட விடயங்கள் இன்டர்நெட்டில் வந்துகொண்டே இருக்கு. அவரவர் கண்டுபிடிச்சு போட்டுக்கொண்டே இருக்கு. சுலபமாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து தமிழுக்கு பெரிய சிறப்பு. இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கிறாங்க அமெரிக்காவில். உயிரெழுத்துக்குள்ள பெரிய ஜியோமெட்ரி இருக்கு. ஆனா அவன் தான் நாங்கள் அகையினம் மட்டும் ஆனா அவன் நாடு பாடமாக்கி எழுதி பழகி எல்லாம் எங்களோட எழுத்துல உயிரெழுத்துல மட்டுமே வட்டம் இருக்கு, சதுரம் இருக்கு, கிடக்கோடு இருக்கு, நிலக்கோடு இருக்கு, வளைவு இருக்கு, எல்லாம் இருக்கு. உலகத்துல எந்த மொழியிலும் இல்லாத ஒரு தனித்துவம், ஒரு பெரிய ஜியோமெட்ரி மேட்ஸே, அந்த ஒரு வடிவம் உயிரெழுத்திலேயே இருக்குன்னு அமெரிக்காவில் பெரிய ஆராய்ச்சி. அப்ப உயிரெழுத்து இன்னொரு ஆராய்ச்சி நடக்குது. இப்ப ஸ்பீச் தெரப்பி எல்லாம் செய்யுது. அவைக்கு வயசு போய் ஞாபக சக்தி குறைஞ்சவைக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கு இந்தியாவில். என்ன ட்ரீட்மெண்ட்டா, அவைய சொந்த மொழியில இருக்கிற எழுத்துக்களை அவைய கேட்கிறது, அவை வாயால சொல்ல வழிகிறது. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். யாழ்ப்பாணத்தில் மாவட்ட பண்டித சச்சிதானந்தம் உண்டு. அப்புறம் ஒரு பெரிய அறிவாளி. அவர் இந்த இதை பற்றிலாம் படித்தார். அவர் என்ன செய்தார், ஒரு முறை ஆனா அவனாவை சொல்லி சொல்லி எக்ஸ்ரே எடுத்தார். அகையில மட்டும் ஒவ்வொரு எக்ஸ்ரேயும் வித்தியாசம். ஆவனா சொல்லிக்க இந்த நரம்புகள் கொஞ்சம் வேலை செய்யும், ஆவனா சொல்லிக்க கொஞ்சம் கூட வேலை செய்யும், ஈனா செய்ய சொல்லிக்க இந்த பக்கம் வேலை செய்யும், ஈயன்னா சொல்லிக்க இந்த பக்கம் கொஞ்சம் சொண்டு மீண்டும் போகும், ஊனா சொல்லிக்க இந்த வாய் இப்படி போகும். இது ஒரு பெரிய எக்ஸசைஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நரம்பியல் ஆராய்ச்சியில ஒரு ஆளுடைய இந்த நரம்பு தொகுதி, அதாவது கழுத்துக்கு மேலே இருக்கிற இந்த நரம்பு தொகுதி செயல்முறையில போது இப்ப ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொன்னால் ஆனா அவன் ஈன என்ன சொல்ல சொல்ல தொடர்ந்து சொல்ல 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 அவர் கதைக்க முடியாமல் இருக்கிறவர் கொஞ்சம் வாய் வழக்கத்துவாங்க. அப்ப நாங்கள் மசாஜ் பண்றவர், பிசியோதெரபி செய்கிறவர் எல்லாரையும் கூப்பிட்டு உட்டாஞ்சி தாண்டாமி எல்லாம் செய்வோம். ஆனா சொந்த மொழியில இருக்கிற உயிரெழுத்துன்றது உயிரை காப்பாற்றக்கூடிய மொழி உயிரெழுத்து. உயிருக்கு ஊதியமான மொழி உயிரெழுத்து. அப்ப நாங்கள் தமிழ்ல உயிரெழுத்துன்னு படிச்சுட்டு அது இலக்கணத்துல 3ஆம் பிரிச்சது, அகத்தியர் பிரிச்சது, பிறகு தொல்காப்பியர் பிரிச்சது, பிறகு பிரிச்சது. தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் இப்படியே சும்மா காய்ச்சி கொண்டிருக்கிறார். ஏன் உயிரெழுத்து? அப்ப உயிருக்கு உத்தரவாதமான மொழி. அப்ப உண்மையா நீங்கள்
பத்தி ஆனாவன்னா சொன்னாலும் அது கூடாண்டி நியாயம் நல்லது. அதுல நிலவு மண்டலம் உற்சாகமா பேசு. அப்ப நாங்கள் சொல்ல இந்த நாக்கு உள்ளுக்கு என்ன செய்யுதுன்றதை நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்க. அந்த அபயங்கள் எல்லாம் உயிரெழுத்து மெய்யெல்லாம் உடம்பும் உயிரும் சேர்ந்து ஒரு பெரிய பிராக்டிஸ் செய்யுது. அதுதான் எங்களோட எழுத்து வடிவங்கள். இது இந்த பெருமதி எங்களுக்கு தெரியாது. இப்ப தமிழராட்சி மாநாடு, அந்த மாநாடு எல்லாரும் சங்க இலக்கியம், பல்லகால இலக்கியம், அந்த இலக்கியம், இந்த இலக்கியம், அல்ல கண்ணகி வழிபாடு. ஆனா அடிப்படைகளை பற்றி ஆராய்ச்சியில இப்ப மேலை நாடுகள்ல வேற்று மொழியாக்கள் தங்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய எங்களோட தமிழறிஞர்கள் அந்த முயற்சி செய்யல. அந்த முயற்சியில இப்ப பெரிய மாபெரும் சாதனை கண்டுபிடிச்சிருக்கிறார். உயிரெழுத்து நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆனாவன் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீர்கள். அது பெரிய நரம்பு மண்டலத்துக்குரிய பெரிய சக்தி என்று சொல்லுகிறார். பல மொழிகள் இருக்கு உலகத்தில். எண்ணுறைந்த மொழிகள் தோன்றி அழிந்து விட்டது. இதை பாருங்க, சயின்ஸ்கிரிட் வடமொழி உலகத்துக்கு பெரிய சொத்துக்களை தந்த மொழி. பகவத்கீதை வடமொழியில தான், ராமாயணம் வடமொழியில தான், மகாபாரதம் வடமொழியில தான், 18 புராணங்கள் வடமொழியில தான், இந்திய சிற்ப சாஸ்திரம் வடமொழியில. பேச்சு மொழியில இருந்து அது அழிஞ்சிருச்சு. ஒரு தடவை பேச ஏனென்று சொன்னால் அதே ஒரு பூச மொழியாகிட்டாங்க. அதே ஒரு வாழ மொழியாக முயற்சியில கையை விட்டு சில அப்ப அந்த மொழி இன்றைக்கு உலகத்துல பெரிய மதிப்புடைய மொழி. ஆனா பேச வருவது ஆனா தமிழ் மொழியை செம்மொழி என்று சொல்றது என்ன காரணம் என்றால், தொன்மை மட்டுமல்ல, அது இன்னும் உயிர், அது இன்னும் சாகா வரம் பெற்றது, அது இன்னும் அழியது. இப்ப இந்த மொழி இப்ப நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் போனா கூட திருநெல்வேலியில் இருக்கிற தமிழர் பேசுறது தமிழுக்கும், புதுவையில பாண்டிச்சேரியில் இருக்கிற தமிழர் பேசுகிற தமிழுக்கும், சென்னையில் இருக்கிற தமிழர் பேசுகிற தமிழுக்கும், சேலத்தில் இருக்கிற தமிழர் பேசுவதும், கோயம்புத்தூர்ல இருக்கிற தமிழர் பேசுவதற்கும் வித்தியாசம். சொல்லுகள் கணக்க அவர்கள பாசையில உட்புகுந்துட்டு பெரிய புடவை கணக்காரன் சொல்லுவாங்க, இவர் சேலத்திலேருந்து வந்து என்னன்னு சொல்றேன்னா இவர் காய்க்கிறது எனக்கு தெரியும். அல்ல இலங்கையாக்கள் போனா சில இடங்களை பார்த்து நீங்கள் கேரளாவும் கேட்பாங்க. ஏன்னா எங்களோட இந்த ரம்மங்களோட உடுப்பு அமைப்பு அந்த இடத்துல பார்த்தா கேரளாவும். அதெல்லாம் சில ஆராய்ச்சிகள் உண்டு. ஆனால் இந்தியாவில் பல பிரதேசங்கள்ல தமிழ் சொற்கள் வேறாக இருந்தாலும் தமிழ் வாழுது, இன்னும் உயிரோடு இருக்குது. தமிழ் சினிமா பாட்டு ஒரு நாள் புதுசு புதுசாக வந்து எந்த ஏழையும் நல்லா தமிழ் பாட்டு பாடுது. இப்போ அங்கே சும்மா மெட்ராஸை பார்த்துட்டு அங்கே அவன் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்கிறான், அவன் ஓட்டோக்காரன் இல்லை, இடப்பக்கம் பக்கம்னு சொல்கிறான் இல்லை. மெட்ராஸில் தமிழ் அழிஞ்சிட்டு இருந்தாங்க. சும்மா பேச்சுக்கு பேசினாலும் இந்தியாவில் கோடிக்கணக்கான தமிழர் இருக்கிறது. அவனு ஒரு நாளும் பாட்டு பாடுறது, வேலை செய்கிற இடங்களில், கஷ்டமான இடத்துல, தோட்டத்தில், தொழிற்சாலையில் பொழுதுபோகாம படுத்துறது சினிமா பாட்டு பாடுறாரு. அங்கே அந்த மொழி ஒன்றது சாகாம அப்போ நாங்களும் அந்த நிலைக்கு வர வேண்டும். இப்போதான் எங்களை பிள்ளைகளும் பாட்டுக்கு பாட்டு, அது இந்த நாட்டில் பிறந்த, கனடாவில் பிறந்தெல்லாம் பாட்டுக்கு பாட்டில் போய் வின் பண்ணுறது. ஆனால் அவங்கள் அதை சுவாசிக்கிறார்கள், நாங்கள் கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுத்தி பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். ஏன்னா இந்த மொழி மிகப்பெரிய பழமையும் பெருமையும் மிக்க மொழி. இந்த மொழியில இருக்கிற சிறப்பு என்னன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. எல்லாம் இன்றைக்கு திருக்குறள் இருக்கிறது 2000 ஆண்டு மிக பழமை வாய்ந்தது. நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தால் மாவட்ட சந்தியில திருக்குறள் வளாகம் நான் என்னுடைய சிவபூமி அறக்கட்டளையாலே அமைச்சிருக்கிறேன். 1330 திருக்குறளையும் கொஞ்சம்
இளைஞரை வச்சு கருங்கல்லில் உளியார செதுக்கி அந்த வளாகத்தை அமைச்சிருக்காங்க. ஏனென்றால் கருங்கல்லில் அந்த எழுத்தை பதிச்சிருந்தால் எத்தனை சண்டை வந்தாலும் உங்களை விழுந்து விடாது அதை கிடக்கட்டும். தமிழ் திருக்குறள் உலக திருக்குறள் மாநாடு சென்ற அக்டோபர் மாதம் கனடாவில் நடந்தது. நான் என்ன பேச்சு போட்டார்கள். 2 நாள் அந்த உலக மாநாடு டொரண்டோ யூனிவர்சிட்டியில் நடந்தது. பங்கு பெற்று விளையாடு எத்தனையோ வெளிநாட்டவர்கள் வந்தார்கள். இந்த மாதிரி திருக்குறளை பற்றி ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க தேசத்து சொந்தக்காரர்கள் வந்து பேசினாங்க. திருக்குறளை பற்றி பேசினார்கள். திருக்குறள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பெரிய பெருமைப்படக்கூடிய பெரிய சொத்து திருக்குறள். எல்லா விஷயமும் திருக்குறள்ல சொல்லியிருக்கு. அப்ப நாங்கள் இன்னைக்கு அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இந்த 3 விஷயத்தையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா முதல் கடவுள் ஒரு கட்டித்தனம் இந்த கடவுள். அப்பா கிருஷ்ணருக்கு புறம் திருவள்ளுவரை மதிக்கிறார், சைவனை மதிக்கிறார், எல்லாம் மதிக்கிறார். ஆனால் திருவள்ளுவர் பிறந்த சுற்றாடல் எல்லாமே கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் திருமயிலை ஊரில் அங்கே அப்போ முழுக்க சைவக்காரன் இருந்தது. இந்த திருக்குறள்ல சொன்னது இந்த 2000ஆம் ஆண்டிலேயும் அது காலத்துக்கு பொருந்துமோன்னு கேட்டால் பொருந்தும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திருவள்ளுவர் அரசன் எப்படி கடமை செய்யணும், அமைச்சர் எப்படி கடமை செய்யணும், ஒரு போர் வீரன் எப்படி கடமை செய்ய வேணும், ஒரு நாட்டில் ஒற்றன் எப்படி கடமை செய்யணும், தூதுவன் எப்படி கடமை செய்யணும். ஒரு நாட்டினுடைய தூதுவனாக, ஒரு மன்னன் தூதுவனாக, அல்லது ஒரு தலைவன் தூதுவனாக போனவனுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு 10 குறள் சொல்றாரு. எங்கட தமிழற்ற பிரச்சனைக்கு தூது போனவே குழம்பி போச்சு. உங்களுக்கு தெரியும், தூது பிழைச்சதால தான் நம்ம நாடு இழந்து போய் இருக்கிறோம். நம்பிக்கையா அவனை தூது அனுப்ப அவன் போய் அங்க ஒரு ஒற்றன் போய் அந்த தூதனை பழந்தாக்கி போட்டான். திருவள்ளுவர் சொன்னான், ஒற்றனுக்கு இன்னொரு ஒற்றன் வைக்கணும். ஒற்றனே நம்பாத, நீ ஒற்றனா வச்சா இன்னொரு ஒற்றன். இந்த தூது என்ற அதிகாரத்தில் சொன்னான், அன்பு, அறிவு, ஆராய்ந்து சொல்வன்மை இம்மூன்றும் தூதுரைப்பார். தூதுரைப்பாருக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கணும் என்று திருவள்ளுவர் சொல்றார். யார் தூதுவனா அனுப்புறாரோ அவங்க உண்மையான அன்பு. தலைவன் தூது அனுப்புறாங்க, அவங்க உண்மையான அன்பு. சரியான அன்புள்ளவங்க தூது அனுப்புறதுக்கு அதுதான் தகுதி என்று இல்லை. நல்ல அன்பு போய் அங்க என்ன கதைக்கிறான்னு தெரியாம பிள்ளையா காய்ச்சா. வள்ளுவன் சொன்னான் அன்பு. 2வதா சொன்னான் நல்ல அறிவுள்ளவன் தூதுவனா. நல்ல அறிவுள்ளவன் தூதுவனா. அப்ப 2 PhD செய்தாட தூதுவனா அனுப்புறாங்க. அறிவுள்ள ஆள சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கதைக்க தெரிஞ்சவனே அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு எங்களோட தூதிலே ஒரு PhD போனதுதான். ஆனா எங்களோட தூதிலே அன்பு சொல்லி நாங்கள் இன்னொரு போர் வீரனை அனுப்பினதான். ஒரு அறிவு போச்சு, ஒரு அன்பு போச்சு. அந்த டைம் என்ன கலைக்கணும்ன்ற ஆராய்ந்த சொல்வன்மை போயிடும். தூது பிழைச்சது, போர் தொடங்கிச்சு, எல்லாமே வளர்ந்து. அப்போ திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு அரசியல் சொல்றார், தூதுவனாக அனுப்புபவன் அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை. இவ்வளவு ஒரு பெரிய மாபெரும் கட்டிக்காரர் திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவரை பெற்ற சமூகம் நாங்கள் தமிழர். அந்த திருக்குறளை அதை பற்றிய சிறப்புகளை நாங்கள் உணராமல் இறக்கக்கூடாது. எப்போதும் தமிழ் விழாக்களை வையும்போது ஒரு தாய்மொழிக்கு நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி
உங்களோட மொழி பற்றிய சிறப்புகளை இன்புற்று நான் இந்த மொழியில பிறந்தேனோட ரசிகன். நான் ஏன் சொல்றேன்னா திருக்குறளை இந்த குறளை எடுத்தால் ஏக காலத்துக்கும் பொருத்தம். இன்னும் 2000 ஆண்டுக்கும் திருவள்ளுவர் திருக்குறள் பொருத்தம். திருவள்ளுவரே சொன்னேன், நான் கரநேரம் பேசக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொன்னேன். நான் கரநேரம் பேசக்கூடாதுன்னு வள்ளுவர் சொன்னேன். என்ன சொன்னேன்? உவப்ப தரக்கூடி உள்ள பிரித்தல் அனைத்து புலவர் தொடங்கி. எல்லாரும் ஆசையா பேச்சு கேட்க பேச்ச நிப்பாட்டு திரும்பி தொடர்ந்து பேசுவாங்க. உணவருப்பார்கள். உவப்பத்தல கூடி உள்ள பிரித்தல் அனைத்தே புலவர் தொழில். ஒரு புலமை உள்ளவன் என்ன கவனப்பட்டா பேச்ச இடையில நிற்பான். கணிதம் அவன் பேசினான், அவன் சொன்ன நல்ல விஷயம் அன்று போய்விடும். இது எந்த காலத்துக்கு பொருந்தும்? எந்த காலத்துக்கும், அன்றைக்கு மட்டும் இல்லை, என்றைக்கும் பொருந்தும். அதனாலே எங்களுக்கு சொந்தமாக இருக்கிற திருக்குறள், எங்களுக்கு சொந்தமாக இருக்கிற சிலப்பதிகாரம் எல்லாமே பெரிய அதிசயம். ஒரு பெண், சாதாரண ஒரு பெண் தான் சிலப்பதிகாரத்து நாய் கண்ணை. ஏன் அவளை கடவுளா கும்பிடணும்னு கேட்டா, அவள் பாண்டியனுடைய அரசவையில போய் பாண்டியனை சாக்கொள்ளினாள். பாண்டியனை மனைவி விழுந்து வந்தாள். தன்னை கணவன் கல்வன் என நிரூபித்தாள். இது அல்ல. என்னுடைய தமிழாசிரியர் எனக்கு சொன்னார், ஏன் கண்ணகி கடவுளானாள் என்றால், அவள் மதுரையில தன்னந்தனியே நிற்கிறாள். கையில காய்ச்சினம் போட, ஒற்றச்சினம் போட. இன்னொரு நாட்டுல போய் நிற்கவியா இருக்கிறாள். புருஷனை பறி கொடுத்துட்டு. அப்ப அவளுக்கு அதுவும் கடைசியா கணவன் கல்வன் பேர். இன்னொரு நாட்டுல புருஷனும் இல்லை. அவளுக்கு அந்த நாடு முன்பின் தெரியாது. இல்லை இருக்கு அரசு சபையில போய் பிரிவு கணவன் கல்வன் இல்லை. இப்ப அவள் இந்த உலகத்தின் தர்ம தேவதைகளை எல்லாம் சொல்லி திட்டுறாள், நீங்கள் எல்லாரும் பேசாம இருந்தீங்களே. அப்போ உடனே அந்த தெய்வம் வந்து கேட்குது, கண்ணையை பார்த்து கேட்குது, நெருப்பு வடிவத்தில் என்ன செய்ய வரும்? கண்ணையை சொன்னாங்க, இந்நேரம் விலத்தி போட்டு நெருப்பை போய் தீயவர்களை பார்ப்பார், வசித்தோர், பத்தினி பண்டு, மூத்தோர், குழவி இவைகளை நீக்கி தீர்த்த பக்கமே போச்சு. அது என்ன சொல்ல, தான் பொட்டிழந்து பூ விளந்து வாழ்ந்து இருக்கிற பூ என்னோட குங்குமத்தோடு இருக்கிற பத்தினி பண்ணுக்கு நெருப்பே தீமை செய்துவிட்டார். அது ஒரு எதிரி நாட்டில் போய் கேட்கிறாங்க. இவ்வளவு உயர்ந்த மனோபாவம். அதனாலதான் கண்ணை கடவுள். எனவே இன்றைய நாள் என்னை இந்த இடத்துக்கு அழைத்து உங்களோடு பேச வைத்ததற்கு நன்றி. கேட்டு